இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரியில் ஸ்கில்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டிமாண்ட் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. ஆனால் எத்தனை பேர் அந்த ஸ்கில்லோட இருக்காங்கன்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். நிறைய பேர் அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் கிடைச்ச வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் இதுவே அவங்க கோர் ரிலேட்டடாக ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஜாபில் நல்ல சேலரி பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகலாம். இந்த வீடியோவில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான வழியை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்டில் நியர்லி 20+ இயர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜர் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1-to-1 ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PLC ப்ரோக்ராமர் லைக் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், CNC ஆப்ரேட்டர், CNC அண்ட் BMC செக்டர், CNC மெஷின் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன், இண்டஸ்ட்ரியல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 100% ஜாப் கன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th, 12th, ITI, டிப்ளமோ அண்ட் BE சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 to 6 days ஃப்ரீயாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 100% ஜாப் அஷூரன்ஸ் தராங்க. கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் பார்த்தீங்கன்னா 10 hours இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிட் லெவல் பார்த்தீங்கன்னா 30 மணி நேரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் லெவலுக்கு 60 hours இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுக்கும் நம்ம சேனல் நேம் தமிழ் கரியரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக உங்களுக்கான டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் தருவாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சேர்ந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி நல்ல ஜாபில் நல்ல சேலரி பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர்.